Hello everyone, welcome to our third video. ஸோ லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். 3 டைப் டேட்டா டைப்ஸ் பார்த்துருந்தோம். வேரியபிள் என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் வந்து டேட்டா டைப் இன்னும் 2 பெண்டிங் இருக்குது அப்படின்ட்டு லிஸ்ட் மேப்பு அந்த கான்ஸ்டண்ட்டாக என்ன பார்க்காம இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டிங் வித் 2 டேட்டா டைப்ஸும் கான்ஸ்டண்ட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் லென்த் அதிகமாக போகணும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துருப்பேன். சரி, என்னன்னா டேட்டா டைப்ஸ் டிக்ளேர் பண்ண ஒரு சில ரூல்ஸாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு குறிப்பிட்ட நேம்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிங்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அது வீட்டில் கவர் பண்ண லென்த் ஆகும். ஸோ அதனால இப்போ ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை வந்து அதே மாதிரி இப்படி பிளாக் ரெடி பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஒன்ஸ் அதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அதை படித்து பார்க்காம நீங்கள் ட்ரை பண்ணி என்னடா எரவாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அதை ஒட்டே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் என்ன பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது வேல்யூ கொடுத்துட்டோம், அதாவது திரும்பி மாற்ற மாட்டோம், மாற்ற தேவையில்லை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் கொடுப்போம். இந்த கான்ஸ்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட்டு ஃபைனல். ஃபைனலுங்கிறது பார்த்தா 2 டைம் யூஸ் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் கம்பைல் டைம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நார்மலாக நம்ம வேரியபிள் ஸ்டிங் அப்படி டிக்ளேர் பண்ணுறத விட இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் ஃபைனல் கொடுத்துட்டோம்னா அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி கன்சம்ஷன் கொஞ்சம் கம்மியாகும், ஆனால் டக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃப்ளட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் ஃபைனல் ரெண்டுமே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாமா? அதே மாதிரி டாட் பேரட் போய்க்கலாம், இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு வாய்டு மீன். ஸோ நம்ம போன எக்ஸாம்பிள் போட்டோம் பார்த்தீங்களா, அதே போடுவோம். அதை வேரியபிள் நேம் வச்சுக்கலாம். வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஹலோ. அடுத்தது பிரிண்ட்டு நேம். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இதே மாதிரி போட்டு வேரியபிளுங்க எடுத்துகிட்டு ஹெலோவுக்கு பதிலாக டாட். ஸோ இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஹெலோ டாட் ரெண்டுமே வரும். இதே வந்து இப்போ இந்த வேரியபிள் வந்து நான் ஃபைனல் டிக்ளேர் பண்ணிட்டேன்னா ஃபைனல், இப்போ என்ன நினைக்கிறீங்க காட்டுறது பார்த்தீங்களா? ஃபைனல் வேரியபிள் கேன் ஒன்லி பி செட் ஒன்ஸ். ஸோ ஒரு டைமிங் ஃபைனல் செட் பண்ணோம்னா நான் வேலையை திரும்பினாலும் மாற்ற முடியாது. இதுதான் ஃபைனல். ஓகே, இருங்க, இது ரிமூவ் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு பேக்கெட்ஸ் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஹெலோ மட்டும் வரும். ஓகே, ஃபைனல் கான்ஸ்டன்ட் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒரே வேலை தான் பண்ணோம். ஃபைனலாக 2 டைமு, கான்ஸ்டன்ட்னா கம்பைல் டைம், அவ்வளோதான். ஸோ இந்த 2 யூஸ் கேசஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டரில் வந்து இந்த 2 கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது. இந்த கான்ஸ்டன்ட்டுங்க தான் எல்லா ஸ்டாட்டிக் விஜெட்லையும் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் டிக்ளேர் பண்ணுறோம், ஒரு டெக்ஸ்ட் டிக்ளேர் பண்ணுறோம்னா அது கான்ஸ்டன்ட் கொடுத்துருவோம். ஃபைனலுங்க அதை எங்கே யூஸ் பண்ணுவோம்னா மெத்தட்ஸில். எந்த மெத்தட்ஸில் வந்து எக்ஸாம்பிளுக்கு டேட்டாபேஸ் கால் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபியூச்சர் ஆக்ஷன்ஸ் எங்கே நடக்குதோ அங்கெல்லாம் ஃபைனல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு, அதனால தான் கொஞ்சம் இவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி தான் ஃபைனலுங்கிறது 2 டைமில் வரும், கான்ஸ்டன்ட் கம்பைல் டைம் வரும். அடுத்து நம்ம டேட்டா டைப்ஸ் போய்க்கலாம். லிஸ்ட்டு மேப் இந்த 2 தான் போன வீடியோ விட்டிங் வச்சுருந்தோம், பார்த்துக்கலாம். லிஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சேம் டைப் ஆஃப் சிமிலர் டேட்டா டைப்பில் இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள டிஃபைன் பண்ணுவோம். பைத்தானில் வந்து இது அரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, ஃபிக்ஸட் லென்த், குளோபல் லென்த் லிஸ்ட்னு. ஸோ இப்போ டைப்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் நம்ம நார்மல் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா லிஸ்ட்டு, அதோட டேட்டா டைப்பு, லிஸ்ட்டோட டைமு, வேல்யூஸு. ஸோ அந்த ஃபிக்ஸ்ட் லென்த் லிஸ்ட்டை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், குளோபல் லிஸ்ட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நார்மல் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இருக்குது. இந்த மெயின் ஆப்ரேஷன் என்னென்னா ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும், அதில் அக்சஸ் பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி நாளைக்கு பண்ணி பார்த்துடலாங்களா? இல்லை, அதே மாதிரி போய்க்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோம். லிஸ்ட்டோட டைப் என்ன, இன்டீஜர் கொடுத்துக்கலாமா, இல்லை ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். லிஸ்ட்டோட டைப்பு, அடுத்து லிஸ்ட்டோட நேம். லிஸ்ட்டோட நேம் வந்து லிஸ்ட்டுன்னு வச்சுப்போம். ஏன்னா பாருங்கள் இது கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஈக்குவல் டு ப்ராக்கெட் போட்டு என்ன கொடுக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள், அடுத்தது ஆரஞ்சு, அடுத்தது மேங்கோ. ஸோ இதுதான் லிஸ்ட்டு. ஓகேங்களா? இப்போ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணலாங்களா? பிரிண்ட்டு அதே மாதிரி தான், நம்ம இந்த மாதிரி பிரிண்ட்டு போட்டு லிஸ்ட்டை போட்டு போட்டுக்கலாம். ஓகே, ரன் பண்ணோம்னா
நம்ம லிஸ்ட்டு வந்துருச்சு. லிஸ்ட்டுக்கு ஆக்ஷன்ஸ் பார்க்கலாங்களா? என்னென்ன ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், அக்சஸ் பண்ணணும், லென்த்து கெட் பண்ணணும். ஒன்றா போகலாம். ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டில் ஒன்று ஆட் பண்ணலாம். இது இருந்துட்டு போகுது. இதுக்கப்புறம் ஒன்று ஆட் பண்ணலாம். லிஸ்ட்டு ஒன்றும் இல்லை. உங்கள் லிஸ்ட்டு நேம் போட்டுக்கோங்க. லிஸ்ட் நேம் ஸ்மால் லிஸ்ட்டு வச்சுருக்கோம். லிஸ்ட்டு டாட் ஆடு ஆடு போட்டு ப்ராக்கெட் போட்டு என்ன ஆட் பண்ணோம்? என்ன ஆரஞ்சு, ஆப்பிள், மேங்கோ இருக்கா? என்ன ஆட் பண்ணலாம்? சரி, கோவா ஆட் பண்ணலாம். கோவா ஆட் பண்ணிட்டோமா? இப்போ மறுபடியும் பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ என்ன நினைக்கிறீங்க? எரர் வருமா இல்லை ஆட் ஆயிருமா? ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, ஆட் பண்ணிட்டோமா? அடுத்து ரிமூவ் பண்ணலாம். என்ன ரிமூவ் பண்ணலாம்னா ஆரஞ்சு ரிமூவ் பண்ணலாம். லிஸ்ட்டு டாட் ரிமூவ் ப்ராக்கெட் போட் ஆரஞ்ச். ஸோ அந்த லிஸ்ட்டில் எலமெண்ட் எப்படி ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இண்டெக்ஸ் வேல்யூங்கிற இது முக்கியம். இண்டெக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிளுக்கு இது 0th இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், அந்த மாதிரி. ஸோ இப்போ எலமெண்ட் ஆட் பண்ணுறப்போ அப்பன் தான் ஆகும். அப்பன் மீன்ஸ் லாஸ்ட்டில் தான் ஆட் ஆகும். உங்களுக்கு 0, 1, 2 கோவா வந்து 3 ஆட் ஆகிக்கும். இப்போ நம்ம ஆரஞ்சு ரிமூவ் பண்ணிட்டோமா? ஆரஞ்சு எத்தனை இண்டெக்ஸ் இருக்குது? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது. இது 0 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அந்த மேங்கோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? இதை நான் பண்ணி காமிச்சிடுறேன். அதே மாதிரி ஓகே வந்துச்சு பார்த்தீங்களா? மேங்கோ அந்த இடத்துக்கு ஆரஞ்சு போனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம கரண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு 3 இருக்குதா? நம்ம ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை வந்து கெட் பண்ணலாம் மேங்கோ. அது எப்படி பண்ணுறேன்னா, பிரிண்ட்டு தான் கொடுக்கணும். பிரிண்ட்டு லிஸ்ட்டு போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ கையோட நம்ம லென்த் ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். அதே மாதிரி ஒன்றும் இல்லை. பிரிண்ட்டு லிஸ்ட்டு டாட் லென்த்துன்னு போட்டோம்னா ஸோ அவ்வளோ மேங்கோ வந்துருச்சு. லிஸ்ட்டோட லென்த்து கடைசி இப்போ எனக்கு 3 இருக்குது, 3 வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளானது. ஒரு டைம் பார்க்க தான் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரை போவாங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேப். ஸோ மேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த அளவுக்கு லிஸ்ட்டுங்கிறது முக்கியமோ மேப்புங்கிறது அதோட முக்கியம். ஸோ நம்ம பேக் எண்டை ஃப்ரண்ட் எண்டை கனெக்ட் பண்ணுறது, டேட்டா பேஸ்க்கு போஸ்ட் பண்ணுறது, கெட் பண்ணுறது, அந்த மாதிரி இதில் மேப் தான் யூஸ் பண்ணுவோம். மேப்புங்க என்னென்னா அன்னாட கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூ பேஸ் அப்படின்னா மேப்புக்குள்ளே வந்து 2 டைப் ஆஃப் வேல்யூஸை வந்து ஒரு கீ கொடுத்து ஒரு வேல்யூ எடுப்போம். அதான் வந்து மேப்பிங்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே ஜஸ்ட் சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். மேப்பு கீ டைப்னா இந்த பக்கம் இருக்குது. இதை டைப் பண்ண வேல்யூவை டைப் பண்ண மேப் ஒன் நேம் ஈக்குவல் டு வருது. ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? வாய்டு மெயின். ஸோ வேரியபிள் கேபிட்டல் ஈக்குவல் டு இந்தியா வந்து கீ. இந்தியாவோட வேல்யூ என்ன? நியூ டெல்லி. ஸோ இதுங்க நம்ம எக்ஸாம்பிளே போட்டு பார்த்துக்கலாம். ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் போகிற இந்த கோடில் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு வேணால் சொல்லுங்கள். நான் வேணால் கிட்டபில் போட்டு கூட உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேணுமே நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து வேரியபிள் என்ன வச்சுக்கலாம்? ஸ்கூல்னு வச்சுக்கலாம். ஸ்கூல் ஈக்குவல் டு தானே வரும்? எஸ், கரெக்ட். ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வந்து கீ வேல்யூ என்ன வச்சுக்கலாம்? ஸ்டூடெண்ட் 1. ஸ்டூடெண்ட் வந்து கீ. ஸ்டூடெண்ட் ஒன்னோட வேல்யூ என்ன? கோலன் போட்டு ஸ்டூடெண்ட் ஒன்னோட வேல்யூ ஏ. எண்டில் ஒரு செமிகோலன். அடுத்தது இந்த மேப்போட இதில் இங்கே ஒரு செமிகோலன் வச்சுக்கணும். செமிகோலன் வராது, ஜஸ்ட்டு கமா மட்டும்தான் வரும். ஓகே, இப்போ வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு 3 என்ட்ரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் வி. ஓகேங்களா? இப்போ பிரிண்ட் பண்ணுவோம், பார்ப்போமா? பிரிண்ட்டு SCHOOL
நினச்சி பார்த்தீங்களா எப்படி வருது? கீ வேல்யூ பேரில் வருது பார்த்தீங்களா? இதுதான். ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். இதில் ஒரு எலமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, நம்மளோட அந்த வேரியபிளோட நேம் போட்டு என்ன கீ ஆட் பண்ணுவோம், கீயே அதோட ஈக்குவல் டு அதோட வேல்யூ பண்ணி பார்க்கலாங்களா நம்ம ஒன்று. இதுக்கு அடுத்தது நம்மளோட வேரியபிள் நேம் என்ன? ஸ்கூல் ஸ்கொயர் ப்ராக்கெட். நம்ம என்ன சேர்த்திக்கலாம்? ஸ்டூடெண்ட் 4ங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் 4ஓட வேல்யூ என்ன? ஈக்குவல் டு டின்னு கொடுத்துக்கலாம். அடுத்த லைனில் பிரிண்ட்டு SCHOL ஸ்கூல். இங்கே செமிகோலன் போட மறந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா நம்ம வேலை ஆட் ஆகிடுச்சான்ட்டு. ஓகே, பார்த்தீங்களா நம்ம போட்டது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் மேப்பிங்கு. ஸோ இந்த லிஸ்ட்டு மேப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி மேப்பிங் என்ன பண்ணோம் அப்படிங்க இருக்குது. இதோட டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கம்பைனிங் லிஸ்ட் அண்ட் மேப்ஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிக்ஷனரி நம்மளோட மேப்புக்குள்ளே லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டு பார்த்து எப்படி ஸ்கொயர் பைட்டில் முடியுது பார்த்தீங்களா, அதே மாதிரி அதுக்குள்ளே வந்து மேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் இதை ஃபார் லூப் அதெல்லாம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் போகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா டைப்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறேன், டேட்டா டைப்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம், வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் ஒன்று இருக்குது, முடிச்சோம்னா நம்ம பேசிக் சின்டெக்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ இதோட பிளாகி அட்டாச்மெண்ட்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் முக்கியமானது ரூல்ஸ் ஃபார் டிஃபைனிங் கீவேர்ட்ஸ், அதை பார்த்துக்கோங்க, அதையும் அட்டாச் பண்ணுறேன். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.